அருமையா கருத்துலாம் சொல்றாங்க, அருமையா பேசுற அப்படிங்க அண்ணன். அதே மாதிரி மாவட்ட செயலாளர் பூரா மாத்துனுங்க. இப்ப இருக்கிற மாவட்ட செயலாளர் பூரா நீக்கிட்டுங்க. புதுசா நான் மாவட்ட செயலாளர் போட்டாதான் இந்த நகராட்சி உள்ளாட்சி தேர்தல் வர்றதுல ஜெயிக்க முடியும், இல்லாட்டி ஜெயிக்கவே முடியாதுங்க. மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாத்தையும் மாத்திரணுங்க. மாத்தினா மட்டும்தான் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி எல்லாத்துலயும் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா டிஎம்கே தான் ஜெயிக்கும். நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியதானுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் இளைஞர்கள்ட்ட கொடுத்துருங்க. மாவட்ட செயலாளர் பூரா 35 வயசுக்கு உள்ள எல்லாத்தையும் கொடுத்துடணும் மாவட்ட செயலாளர் எல்லாம். ஆமா, அதாவது சட்டமன்ற தேர்தல்ல வாய்ப்பு கொடுக்கறதே பாத்தீங்கன்னா 40 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இன்னொரு 40-50 வருஷத்துக்கு வந்து கட்சி வலிமையோட இருக்கும். இப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிற பொழுது எனக்கு 24 வயசு. அப்ப இன்றைக்கு நம்ம வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் பாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப 25ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள நகர பொறுப்புகளுக்கு நம்ம கொண்டு வந்தோம்னா இன்னொரு 50 ஆண்டு காலத்துக்கு அவங்க இந்த கட்சியை வந்து வழிநடத்திட்டு போவாங்க. அது இல்லாம இவங்களே கையில வச்சுக்கிட்டு பிஜேபி கிட்ட இருந்து இவங்களை பாதுகாத்துக்கிறது, திமுக இருந்து வழக்குகள்ல இவங்களை பாதுகாத்துக்கிறது, கட்சியை அடகு வைக்கிறது, மாற்று கட்சிக்கு சாதகமா நடந்துக்கிறதுங்கிறது அதிமுக வளர்ச்சியை குழி தோண்டி புதைக்கிறாங்க. நிச்சயமா அவர் வில்லியம்ஸ் போல ஒரு உணர்வுள்ள அதிமுக தொண்டர்கள் ஒரு 10 லட்சம் பேர் ஒருங்கிணைந்து ஒரு நல்ல முடிவை எடுத்தாலே நாம் விரும்புகிற மாற்றம் விரைவில் நடக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அதே மாதிரி இந்த ஒன்றியத்துல இருந்து கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு கொடுத்துருங்க. ஒரு 25 வயசு உள்ளவங்க போஸ்டிங் கொடுத்துடணும். முக்கியமான போஸ்டிங் இளைஞர்கிட்ட கொடுத்தாதான் இளைஞர்கள் வந்து பயன்களை சேர்த்து கட்சி வளருங்க. வளரும் அம்மா சொன்ன மாதிரி 100 ஆண்டுக்கு கட்சி அப்படியே நீடிச்சு இருக்கும். இல்லைன்னா இன்னைக்கு பேசுனாங்க பாருங்க, எம்எல்ஏ மாவட்ட செயலர் எல்லாம் ஆளால் கத்துறாங்க, சவுண்ட் விடுறாங்க. அவங்களுக்கு 4 பேர் சப்போர்ட், இவங்களுக்கு 4 பேர் சப்போர்ட். மாவட்ட செயலர் பேசுறதும் சரியில்லைங்க. அந்த மாதிரி இருக்குதுங்க. பார்த்து ஏதாவது முடிவு பண்ணுங்க. நான் எந்த சப்போர்ட் பண்றேங்க, ஆனா ரெட்ல எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் நான் இருப்பேனுங்க. எல்லாரும் ஒரு வித கருத்து சொல்றாங்க, நியாயமானது. ஆனா கடைசியில ஒண்ணு சொல்றேங்களே, எந்த நிலை வந்தாலும் நான் அந்த இரட்டை இலை சின்னம் இருக்கும் இடத்துலதான் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்க சார். அந்த வந்து அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா போயிடுதுங்க. நம்ம இப்ப திருத்தோன்னு நினைக்கிறோம் இல்லைங்க, அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பா போயிடுது. நம்ம என்னதான் இவர்களை உதாசீனப்படுத்தினாலும் இறுதியில் இரட்டை சின்னத்துக்காக நம்மளுக்கு வாக்களித்து விடுவார்கள், நாம் வாழ்ந்து கொள்ளலாம்ங்கிற ஒரு நிலைக்கு இப்போது இருக்கின்ற தலைமை. அதனாலதான் சார் இப்போ எல்லாம் கருத்தா பேசுறாங்க, அதெல்லாம் தவறே கிடையாதுங்க சார். அந்த இரட்டையிலைங்கிற சின்னம் வந்து அவங்களுக்கு ஒரு சுதர்சன சக்கரம் மாதிரி. அது இருக்கும்போது இவங்க மாற மாட்டாங்க, நம்மளை பேசுவாங்க, ஏசுவார்கள், தூக்கி வீசுவாங்க, என்ன பண்ணுவாங்க. ஆனா தேர்தல் நேரத்தில் புரட்சி தலைவர் கொடுத்த சின்னம் இது, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்கிற நம்பிக்கை அதே மாதிரி வாக்களிச்சிடுறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அவங்கள எதுவுமே பண்ண முடியாதுங்க சார். நம்ம இப்படி ஜூம் மீட்டிங்கா தான் இருக்கணுங்க. அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி நிச்சயமா பொதுக்குழு சைக்கிள் எல்லாம் கூட்டி கொண்டு வர அளவுக்கு வர விட மாட்டாங்க. கரூர்ல இருந்து பேசினாரு, உண்மையா அருமையான கருத்து பகிர்ந்தாருங்க. உண்மையிலேயே பாலாரா ஓடி வளம் கொடுத்த அந்த ஒரு நதி இன்னைக்கு சாதி என்னும் சாக்கடைக்குள் தேங்கி நின்று கொண்டிருக்குதுங்க அந்த கட்சி. அது என்னைக்கு அந்த சாக்கடையெல்லாம் வெளியே போய் புனிதமான நீர் ஓடுதோ அன்னைக்கே தான் அதிமுக வெற்றி பெறும். 32 குறுநில மன்னர்கள் மாதிரி அவங்கங்க மன்னர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு கட்சி தலைமைங்கிறத அவங்க நினைக்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நிச்சயமா ஒரு தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உங்களுடைய திருவாசகம் அம்மா இப்படி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் சொன்னாங்க, அது மாதிரி உங்களோட வாசகம் வந்து தொண்டர்களால் அதிமுக தான் தொண்டர்கள். அப்படி தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இதுக்கெல்லாம் மாற்றமா முடியாங்க. நம்ம என்னதான் அண்ணன் பழனிசாமி முன்னாடி பேசுற அப்படின்னு போட்டு நல்லா பேசுறாங்க, உண்மையான கருத்துக்கு சொல்றாங்க. கடைசியில் என்னங்கிறாங்கன்னா, இல்லைங்க நான் எட்டரை எங்க இருக்குது அங்கதான் இருக்கிறேன் அப்படிங்கிற போது இது சத்தியமா முடியாது சார். தலைமை உருவாக்கப்பட்டா அந்த ரெட்டலை அங்கதானே இருக்கும். இப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சி யார தலைவராக நியமித்தாலும் அவங்க கையெழுத்து போடுற இடத்துக்கு ரெட்டலையை கொடுத்துருவாங்கிறத வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அது வந்து என்னன்னா அந்த தொண்டர்கள் கொந்தளித்து எந்திரிக்காத வரைக்கும். இப்ப வில்லியம்ஸ் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க 1.5 கோடி தொண்டர்கள் வேண்டாம், ஒரு 10 லட்சம் பேர் முன் வந்து இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு இடத்துல திரண்டாலே நம்ம எதிர்பார்க்கிற அந்த மாறுதல்கள் வந்து வரும். அது நிச்சயமா வந்து நடக்கும். நடந்தால் நல்லதுங்க சார். ஆனா ஒன்றுங்க, அப்படி நடக்காம இதே தலைமை இப்போ சொன்னாங்களே அது மாதிரி மீண்டும் நகர்ப்புற தேர்தலை எதிர்கொண்டால் நிச்சயமா ஓட்டை வீடு 9 வாசல் அதை நீ மறந்து விடுன்னு பழமறுதலுங்க. அது மாதிரி ஓட்டை அதை வெற்றியை மறந்துட வேண்டிதான். இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இந்த தலைமையினால எல்லாம் நீ ஒன்னும் பண்ண முடியாது சார். வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டவர்கள். அதாவது வந்து நீதிக்கு நேர்மைக்கு அல்ல,
தன் வழக்கிலிருந்து விடுவதற்காக வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டவர்கள். அதுக்காக தொண்டர்களை கட்சி எல்லாமே தன்மானத்தை விட்டக்கூடியவர்கள். அதனால் நிச்சயமா சொல்றேன் சார், நீங்க சொல்றது நடந்தால் நடக்கும், இல்லாவிட்டால் பகல் காணல் நீர் சார், காணல் நீர் வெற்றி. சார், இன்னைக்கு வந்து அதிமுக அலுவலகத்துல நடந்த பிரச்சனைகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல முதல்ல அன்வர் ராஜா வந்து உரிமையில வந்து பேசியிருக்காங்க. அதே மாதிரி அந்த முன்னாள் சட்ட அமைச்சர் வந்து மரியாதை இல்லாம திட்டிருக்காரு, சேர போட்டு உடைச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? தலைமை கழகத்தில் இன்று நடந்த சம்பவங்கள் வந்து வெளியில இன்னும் யாரும் அதிகாரப்பூர்வமாக எந்த செய்திகளும் வெளியில வரல. ஆனா எல்லோரும் சொல்றது வந்து திரு சி.வி. சண்முகம் வந்து அன்வர் ராஜா அவர்களுக்கும் ஒரு மோதல் அப்படிங்கிறாங்க. செங்கோட்டையும் சில கருத்து சொன்னாரு, பன்னீர்செல்வம் சில கருத்து சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி சில கருத்து சொன்னாருன்னு. இது எல்லாம் சேர்ந்து நம்ம கருத்துங்கிறது திரு வில்லியம்ஸ் சொன்னது, தங்கராஜ் சொன்னது, எஸ்ஆர்டி மணி சொன்னது, அவர் திரு சத்யநாராயணன் சொன்னது. இது போல கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பார், இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது. அதைத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். தொண்டர்களாலதான் ஒரு தலைமை வந்து தேர்ந்தெடுக்கப்படணும். அதிமுகங்கிறது சாதிகளுக்கு அப்பாற்பட்ட கட்சி, மதவாதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி. பிஜேபி கூட்டணி வந்து நமக்கு இருக்கக்கூடாது. இந்த சாதியவாதிகள் அப்புறப்படுத்தணும். அது சசிகலாவா இருந்தாலும் சரி, பன்னீர்செல்வமா இருந்தாலும் சரி, எடப்பாடியா இருந்தாலும் சரி, வேலுமணியா இருந்தாலும் சரி, கே.பி. முனுசாமியா இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஒதுக்கிட்டு சாதிகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக, தொண்டர்களை மதிக்கிறவர்களாக, தொண்டர்கள் கருத்து அறிந்து அந்த தொண்டர்கள் எந்த திசையை நோக்கி பயணிக்க விரும்புகிறார்களோ அந்த திசையில் இந்த கட்சி வந்து பயணிக்கணும். அப்படி பயணித்தால் மட்டும்தான் வந்து எதிர்காலத்துல அதிமுக என்கிற இந்த வலிமையான இயக்கம் வெற்றிகளை தேர்தலில் வந்து பெற முடியும். ஆனா இன்றைக்கு இருக்கிற நிலைங்கிறது இவங்க எல்லோருமே இதுல வந்து இவர் நல்லவர் இவர் கெட்டவர் இல்லை, எல்லோருமே சுயநலவாதிகள். இவங்களை லஞ்ச ஊழல் வழக்குகள்ல இருந்து, மத்திய புலனாய்வுத்துறை வழக்குகள், மாநில அரசாங்கத்தினுடைய வழக்குகள் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கிற நடவடிக்கையில தான் அவங்க இருக்காங்க. சார், கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து நாகர்கோவில் நகர் ஐடி விங்ஸ் தான். இப்போ வந்து நம்ம கழகம் வந்து போற பாதைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்காகவே ஒவ்வொரு அதுல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம், தலைமை நிர்வாகத்தை மொத்தமா மாத்தணும். சிஸ்டம் சரியில்லைன்னு ரஜினிகாந்த் சொன்னாரு மாதிரி நம்ம சிஸ்டம் இப்போ ரொம்ப மைனஸ்ல போயிட்டு இருக்குது. தலைமையில இருக்க ஒற்றை தலைமை வேண்டும். தேர்தல் எந்த தேர்தல் சந்திச்சாலும் ஒற்றை தலைமை வேண்டும். அது ஒரு புதிய தலைமையாக மாற வேண்டும். அதுதான் என்ன குறை. அதை ஒற்றை தலைமையாக மாற்றி பிஜேபியில இருந்து நம்ம வெளியில வரணும். இந்த இயக்கம் சரியான பாதைக்கு போகணும்னா பிஜேபியை கூட்டணியில இருந்து பிரிச்சு வெளியில விட்டுக்கிட்டு நம்ம தனியா மக்கள் பிரச்சனைக்காக முதல் குரல் கொடுத்து போய் மக்கள் களத்துல சந்திக்க வேண்டும். இப்போ வந்து அதைத்தான் இவங்க வந்து என்னன்னா பிஜேபி அதை முன்னெடுத்துட்டு போறாங்க, நம்மளை வந்து அழிச்சு அவங்க முன்னெடுத்து போறாங்க. அந்த ஒரு வாய்ப்பை வந்து நாமளே அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டோமோங்கிற ஒரு இது இன்னைக்குள்ள நிலையில எல்லா தொண்டர்களுக்கும் மத்தியிலும் அது ஒரு பரவலாக பேசப்படும் பொருள் ஆயிட்டு. நமக்கு வந்து முதல் ஒற்றை தலைமை வேண்டும். அது இப்ப களத்துல வந்து எடப்பாடியார், ஓபிஎஸ், கே.சி. பழனிசாமி சார் 3 பேர் தான் இந்த களத்துல. இதுல ஒற்றை தலைமை யாரு மக்கள் அனைவரும் தொண்டர்களும் இப்போ ஆலோசனை பண்ண மாதிரி பண்ணி கொண்டிருக்கோம். அதுல வந்து யாரை எடுக்கலாங்கிறது தான். அதனால இப்ப புதிய தலைமை கே.சி. பழனிசாமி சார் தேவைப்படுற மாதிரி தான் இருக்குது இப்போ. ஏன்னா எடப்பாடியார், ஓபிஎஸ் 2 பேருமே ஒரே குண்டு சட்டிக்குள்ள குதிரையை ஓட்டி குப்பை தான் வர முடியும், அந்த நிலைமைக்கு போயாச்சு. தொண்டர்கள் எல்லாம் ஒருமித்த கருத்தோடி எல்லா மாவட்ட வாரியாகவும் நம்ம இப்ப வந்து கே.சி. பழனிசாமி சாருக்கு ஆதரவு நிலைப்பாடு தான் எடுத்திருக்கிறோம். இப்போ திருநெல்வேலியில கொஞ்சம் தொண்டர்கள்ட்ட பேசினேன்னா, அடுத்து வள்ளியூர், இப்ப அந்த இதுலதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதை வந்து நீங்க ஒரு மாநாடு மாதிரி ஒரு அறிவிப்பு கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளவு தொண்டர்களும் உங்க தலைமையில பயணிக்க தயாரா இருக்கிறோம். இல்ல, நம்ம வந்து இந்த 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டு அதனுடைய அந்த நிறைவு வருகிற பொழுது 2022 செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை வந்து நடத்துவோம். நம்ம அதுக்கு ஒரு முன் ஓட்டமாத்தான் வந்து தொண்டர்களை ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 10 லட்சம் தொண்டர்களை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு 50வது ஆண்டு பொன்விழா மாநாடாக நடத்துற பொழுது அது நிச்சயமா அதிமுக வரலாற்றுல ஒரு மைல்கல்லாக, ஒரு சிறப்பு முனையாக அமையும். அதை நம்ம செய்வோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அப்படி செஞ்சா இந்த இளைஞர்கள் பட்டாளங்கள் இப்போ வந்து எல்லாருமே ஒரு மாற்று தேவைங்கிறத வந்து பாக்குறாங்க. இப்போ ஜூம் நிகழ்ச்சி நானும் இப்போ கண்டினியூஸா அதுல பங்கு பெற்று வந்துட்டு இருக்கேன். இதுல என்னன்னா, இப்போ நீங்க அவ்வளவு இதுகளுக்கும் அந்த லிங்குகள் நமக்கு தொண்டர்கள் அனைவருக்கும் அந்த லிங்கு சரியா போயிட்டுன்னா இன்னைக்கு
100-150 பேர் அந்த டைம்கள்ல வந்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருப்பாங்க. அப்ப இது நிறைய மாவட்டத்துக்கு இந்த லிங்க நானே ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம கடைக்கோடி தொண்டர்கள் ஒவ்வொரு கிராம இதுகள்ல உள்ள மக்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறது மாதிரி உள்ள லிங்கல் நம்ம செட் பண்ணணும். அப்படி நீங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95 பேர் வரைக்கும் பேசணும்னு வந்திருந்தாங்க. பாத்து 95 பேர் வரைக்கும் வருது. அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, நம்ம இது 1.5 மணி நேரம் நடத்துறோம். சில பேர் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அதுல இருக்கிறாங்க. அப்புறம் அப்படியே மாறி அந்த இடம் இல்லைங்கிற பொழுது அந்த ரொட்டேஷன்ல மாறி மாறி போறாங்க. கண்டிப்பா சார். அதுல இன்னொரு இதுன்னா, நம்ம ரெகுலரா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கடைசி நேரத்துல வாய்ப்பை வழங்கணுமே தவிர, நம்ம புதுசா வரவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய அளிச்சா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் புதுசா வந்தவங்களை தான் நம்ம பேச சொல்றோம். பட் அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, முதல்ல ஒரு 2-3 மீட்டிங் அப்படியே பாக்குறாங்க. அதுக்கு அப்புறம் தான் அந்த பேஸ் தெரியற மாதிரி முன்னாடி வர்றாங்க. அதுக்கு அடுத்த பேசுறாங்க. இப்ப நம்முடைய இப்ப எல்லா தொண்டர்களும் பயத்துல தான் போயிட்டு இருக்காங்க, யாரும் இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. அல்லாம புரட்சி தலைவி அம்மா நம்ம இந்த நிகழ்ச்சிகள்ல நம்முடைய சாதனைங்கிறது முதல்ல சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது நான் அந்த அதிமுக பைலா விதிகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன உருவாக்கி இருக்கிறார், அம்மா என்ன விதிகளை உருவாக்கி இருக்கிறாருங்கிறத அத்தனை அதிமுக தொண்டர்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப அதிமுக தொண்டர்கள்னா தலைமை என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க என்கிற நிலையை மாற்றி அவங்கள நம்ம ஒரு பொது தளத்துல கொண்டு நம்ம பேச வச்சிருக்கிறோம். அவர்கள் கருத்துக்களை தைரியமாக வெளியிடங்கள்ல இதுதான் என் கட்சி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறோம். பன்னீர்செல்வம் போன்றவர்கள் மோடி சொன்னார் அதனால நான் இணைஞ்சேன், அப்ப இன்னொரு கட்சியினுடைய தலைவர் சொன்னார் நான் செய்தேன் என்பவர் என் கட்சிக்கு தலைவராக இருக்க முடியாது. அதை நம்ம பொது தளத்துக்கு கொண்டு வர்றோம். எடப்பாடி, முனுசாமி, வேலுமணி, ஓபிஎஸ் போன்ற இந்த சாதி பாகுபாடுகள் இந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒரே ரத்தமாக இருக்க வேண்டும், எல்லோரும் அதிமுக தொண்டர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம கொண்டு வர்றோம். இது இப்ப கிட்டத்தட்ட நல்ல ஒரு முக்கியமான காலகட்டத்துக்கு நம்ம வர்ற இன்னும் ஓராண்டுகளுக்குள்ள அந்த வலிமையான இயக்கத்தை நம்ம கட்டமைச்சிடலாம். Actually, it's regarding online exams, sir. I'm from Andhra Pradesh. Actually, till now classes are going on online only, sir. But the students did protest last week for online exams. But the government just misled us to. We asked for postpone of exams, sir. But actually, we did the protest for online exams only, sir. Yeah, I want to raise this issue, sir. Okay. Yeah, we will support because the government has announced January 20th to conduct the exams after Jan 20th. Actually, we have only 1 month time, sir. Actually, we are not even mentally prepared for that, sir. Okay, we will discuss that. அதாவது தாத்தா ஏடிங்க அப்பா ஏடிங்க நான் ஏடிங்க சார். நம்ம கட்சியில இருக்கிறோம், நாங்க பாடுபடுறோம். ஆனா நமக்கு உண்டான விளைவு எதுவும் இல்லை. இப்போ நம்ம கட்சி சார்பா எந்த நிஜம் கேட்கறதும் இல்லை, எதுவும் பண்றது இல்லை. புகால் பசங்களை போட்டு அவங்க இதுல கோஷ்டி மூலம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ்ல நிறைய வருது. தொண்டர்கள் புறக்கணிக்கப்படுறாங்கன்னு சொல்றீங்க. முதல் முறையா உங்க கூட பேசுறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் டிவில தான் பாத்திருக்கேன், ஜூம் மீட்டிங்ல இப்ப பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பாத்தீங்கன்னா அதிமுகவுல அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. நான் எலெக்ஷன் தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னா இரட்டை இலை என்கிற சின்னத்துக்கு பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு என் கை அங்க போகும். சரிங்களா? எதுக்காக நான் சின்ன ஒரு நாளை வார்த்தை பேசுறேன் என்னன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மாவுடைய வேதா இல்லம் அந்த ஒரு அரசாணை ரத்து பண்ணதா நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு இல்லைங்களா? அதை எதிர்த்து வழக்கு போட்டு மறுபடியும் அந்த அம்மாவோட நினைவு இல்லத்தை கட்டணும் நெட்டிமா. ஏன்னீங்களா, போன 4 வருஷத்துலயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சிருக்கணும், அது செய்யல. கட்சியில குழப்பங்கள், இடைவிடாது வந்த தேர்தல்கள், அதனோட ரிசல்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, எதிர்காலத்துல கண்டிப்பா அதை செஞ்சு முடிக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம கட்சி பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில ரொம்ப டவுனாலாம் கிடையாது. சரிங்களா? வழக்கமா எப்பவும் போல பாத்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலம்ங்கிறது இன்னமும் ஏடிங்கு கோட்டையோட தான் இருக்குது. சரிங்களா? அது திமுக இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இங்க கோயம்புத்தூர் வரும்பொழுது கோபேக் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவர் ஹேஷ்டாக் இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஏடிங்கு ரொம்ப டவுனாலாம் மக்கள் மத்தியில் கிடையாது. ஒரு சின்ன இறக்கம் தான், அந்த ஏற்றம் கண்டிப்பா வரும்.
இது வந்து பாத்தீங்கன்னா நான் எதை சொல்றேன்னா கட்சி தலைமை இந்த தடுமாற்றங்கள் தான் இருக்கக்கூடாது. கட்சி தலைமை வந்து பாத்தீங்கன்னா அம்மா இறக்கும் பொழுது அந்த நீதிமன்றத்துல வழக்கு வந்து அவங்க எதிராக தீர்ப்பு வந்து அவங்க வந்து ஜெயிலுக்கு போற வேண்டிய சூழ்நிலையில பன்னீர்செல்வத்தை கை காட்டினாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து யாருன்னா சசிகலா அவங்க வந்து ஓபிஎஸ் வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்ததா சசிகலா அவர்கள் செயல்பட்டாங்க. ஆனா முன்னாடி கட்சியில எந்த ஒரு பதவியிலும் அவங்க கிடையாது. சரிங்களா? இருந்தாலும் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அவங்க மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து ஓபிஎஸ் வைக்கிறது ஒரு எதிர்கருத்தா தான் நான் பாக்குறேன். அது வந்து வரவேற்கத்தக்கதுல அதிமுக தொண்டனா கூடிய நாங்கள் வந்து ஏத்துக்கல. சரிங்களா? அந்த வகையில ஓபிஎஸ் நடவடிக்கை வந்து கண்டிக்கத்தக்கது, வன்மையா கண்டிக்கத்தக்கது. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில சசிகலா வேண்டாம், கண்டிப்பா கட்சியிலேயே அவங்க வரவே கூடாது. அம்மா அவர்களே ஒரு காலகட்டங்கள அவங்கள ஒதுக்கிதான் வைத்தாங்க. அந்த அந்த கருத்தை வச்சுதான் நான் சொல்றேன். அவங்க கட்சியில அடிப்படை உறுப்பினர் கூட கண்டிப்பா வரக்கூடாது. அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கணும். கண்டிப்பா வந்து இனி ஒரு வருஷத்துக்குள்ள கட்சியில ஒற்றை தலைமை வரணும். இரட்டை தலைமை கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஒற்றை தலைமை தான் கட்சியை கொண்டு செல்லும், ஆட்சியை நல்லபடியா கொண்டு செல்லும். அந்த வகையில பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி அவர்களுக்கும் ஒற்றை தலைமையா வைக்கக்கூடிய தகுதி இருந்தாலும் சில அவர் மேல சில கூட்டம் என்னங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சராகவும் இருக்கிறாரு, கட்சியில அதிகார மையமா இருக்கிறாரு. அது சம்பந்தம் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக கூட வேற யாருக்கு விட்டு கொடுக்க ஒரு மனசு இல்லை. மாவட்ட செயலாளர் அவர்தான். ஆமா, அது எல்லாமே அவராவே நிக்கணும்னு நினைக்கிற நிலைப்பாடு தவறான நிலைப்பாடு. நான் பாத்தீங்கன்னா சொந்த ஊர் பவானி, எடப்பாடி பக்கத்துல தான் இருக்கிறேன். சரிங்களா? ஆமா, ஆனா சொந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அவரு அங்க சொந்த ஊர்னா எல்லாருக்கும் செல்வாக்கு கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? எங்க ஊர் சைடு பாத்தீங்கன்னா கேசி கருப்பணன் எம்எல்ஏ, அவர் எத்தனை தடவைனாலும் கண்டிப்பா அவருக்கு வாக்களிப்பாங்க. ஏன்னு கேட்டா அவர் அந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாரு. சின்ன சின்ன விழாக்கள் ஃபங்க்ஷன் கூட அவர் வந்துட்டு போவாரு, வராம இருக்க மாட்டோம், மக்கள் மத்தியில கலந்து இருக்கிறாரு. அந்த மாதிரி தலைவர்கள் இங்க கொங்கு மாவட்டத்தில் எல்லா தலைவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டுல மத்த மாவட்டங்களும் அந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது அசைக்க கோட்டையா இருக்குது. இது தொடர்ந்து இருக்கும் கண்டிப்பா. இது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா தலைமை வந்து தடுமாற்றங்கள்னாலும் ஒற்றை தலைமை கண்டிப்பா வேணும். அது வந்து விரைவில் முடிவெடுக்கணும். அது யாரா இருந்தாலும் தொண்டர்கள் அவங்க பக்கம் கண்டிப்பா இருப்பாங்க. ஏன் நீ கேசி பழனிசாமியா கூட நீங்க இருந்தா கூட உங்க தொண்டர்கள் எல்லாரும் உங்க பக்கம் வருவாங்க. யார் தலைமையோ அவங்க பக்கம் வருவாங்க. சின்னம் யார் கையில நிலையா இருக்குதோ அவங்க பக்கம் தொண்டர்கள் வருவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா 2004 to 6 எலெக்ஷன் ஏடிஎம்கே ஆட்சி இருந்து 6 எலெக்ஷன் போகும்போது பாத்தீங்கன்னா திமுக 2006 மறுபடி வரும்போது ஏடிஎம்கே ஒரு 60 67 தொகுதிகள் இருந்தாங்க. இன்னைக்கு அதே நிலைமையில தான் இருக்குது. ரொம்ப டவுன் ஆக்குற நிலைமையில் இல்ல. பாத்தீங்கன்னா 2011 எலெக்ஷன் ரிசல்ட் பாத்தீங்கன்னா திமுக வெறும் 18 இடங்கள் தான் வந்தாங்க. அவர்கள் கட்சி வந்து என்னைக்குமே ஒரு தோல்வியும் போது அதல பாதாளத்துக்கு போவாங்க. ஆனா ஏடிஎம்கே என்னைக்குமே வந்து அதல பாதாளத்துக்கு போறதா சரித்திரம் கிடையாது. புரட்சியாளர் எம்ஜிஆர் காலத்துல இதுதான் உண்மை. தொடர்ந்து வந்து இந்த என்ன பொறுத்தவரைக்கும் ஒரே ஒண்ணுதான், கட்சி தலைமை ஒற்றை தலைமையா மாறணும். அது விரைவில் நடக்கணும். ஆனா மக்கள் வந்து ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ஏடிஎம்கே அதிமுக இருக்கிறாங்க. அந்த ஒற்றை தலைமை யார் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒற்றை தலைமை யார் இருக்குன்னா கட்சியின் மூத்த செங்கோட்டையன் போட்டு போட்டு அதை யார் முடிவு பண்ணணும்? இவர்தான் தலைமைன்னு யார் முடிவு பண்ணணும்? தொண்டர்கள் தான் முடிவு பண்ணணும். அதுதான். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு பின்புலமா இருக்கக்கூடியவங்களும் எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த இபிஎஸ்க்கு ஆதரவா தான் இருக்கிறாங்க. தங்கமணி, இந்த எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட நிறைய பேர் எல்லாமே இபிஎஸ்க்கு ஆதரவு. ஓபிஎஸ்க்கு ஆதரவா 1-2 பேர் இருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கேபி முனுசாமி மாதிரி ஒரு ஒரு சொல்ற அளவுக்கு இல்ல, பேரளவு இல்ல, செயலளவுல யாருமே இல்ல. பேரளவு இருக்கிறாங்க, செயலளவு யாரும் இல்ல. இல்ல, அதாவது கேபி முனுசாமி, வேலுமணி இவங்க எல்லாம் ஜாதி கட்சி தான் நடத்துறாங்க. அதாவது அதிமுக தலைமைங்கிறது அடிப்படை தொண்டர்களாலதான் தேர்ந்தெடுக்கப்படணும். இப்ப நான் கூட நேத்து ஒரு டிவியில சொன்னேன், மேற்கு சூரியன் வந்து மேற்கு உதிக்காது, எந்த காலத்திலையும் மேற்குல வந்து சூரியன் உதிக்காது அப்படிங்கறத சொன்னோம். அதனால அதிமுகங்கிறது வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு வலிமையான ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய தலைமைக்கு எல்லோரும் கட்டுப்படுவாங்க. ஆனா அந்த தலைமை பாரதிய ஜனதா கட்சியால முடிவு செய்யப்படக்கூடாது, அதிமுக தொண்டர்களால முடிவு செய்யப்பட வேண்டும். இதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அதன் வழியில பாரதிய ஜனதா கட்சி முடிவு சொல்றதாக அவங்க சொல்ற கருத்தை வந்து ஓபிஎஸ் வைக்கிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட இந்த அண்ணாமலை அவர்கள் இந்த தேசிய தலைவர்கள் இங்க கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கம் வந்தாங்க. சற்று நேரத்துக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது நிகழ்வது. அது என்ன காரணம்? கொங்கு மண்டலத்தில் ஏடிஎம்கேவை ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த திமுக இங்க நுழைய முடியாது. சரிங்களா? ஏடிஎம்கேவோட கட்சி வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதல பாதாளத்துல தொங்கிட்டு இருக்கமா இருக்கிறதுனால அதை உடைச்சு உள்ள போகும்னு நினைக்கிறாங்க.
அதுக்கு அவங்க யாருக்கு அதுக்குள்ள ஆதரவாக்குறாங்களோ அவங்கள வச்சுதான் அவங்க தான் அதை பேசுவாங்க. ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபி மையப்படுத்துறாருன்னா முழு ஆதரவு சசிகலா மூலியமா முழு ஆதரவு கொடுக்கறதாக. அது வந்து ஒற்றை தலைமையா இருந்தா அது சரியா வரும். இவர் இரட்டை தலைமையா இருக்கிறதுனால எல்லா ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லதான் செய்வாங்க. ஆனா விரைவில் வந்து இந்த போலீஸ்காரன் 2 பேரும் ஓடிடக்கூடாதுன்னா 2 திருடனுக்கு என்ன பண்ணுவாங்க? கையில விளங்குவாங்க. பிஜேபி அதிமுக கட்சியே பிஜேபி கையில வச்சுக்கணும்னா அவன் பார்த்தான். 2 பேரும் இரட்டை தலைமைன்னு ஒண்ணு போட்டு 2 பேரும் சேர்ந்து ரெட்டலைக்கு கையெழுத்துன்னு போட்டு ஒரு விலங்க மாட்டி. அப்ப இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்னாவும் போக மாட்டேங்கிறாங்க அல்லது ஒழுங்காவும் நடத்த மாட்டேங்கிறாங்கன்னு பிரச்சனையா இருக்கு. இதைத்தான் பிஜேபி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முகநூல் வழியாவோ செய்தி வழியாவோ பரவன ஒரு கருத்து பாத்தீங்கன்னா, இப்ப கொங்கு மண்டலத்தை வந்து தனியா ஒரு யூனியனாக பாண்டிச்சேரி மாதிரி மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து அது பிஜேபி காரங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாண்டிச்சேரி மாதிரி மாத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அது ஒரு வகையில வரவேற்கத்தக்க கருத்தும் கூட. நான் வரவேற்கிறேன் கண்டிப்பா. கொங்கு சேர்ந்தவங்க ஏன்னு கேட்டீங்கன்னா, கொங்கு மண்டலத்தை தனியா அறிவித்தால் அது ஒரு மாநிலமா அறிவித்தால் என்னைக்குமே அசைக்க முடியாது. இந்த ரெட்டலைங்கிற சின்னம் தான் இங்க ஓங்கி இருக்கும். அது அவருக்கு வந்து தவறான ஒரு கணக்கு போடுறாங்க. அது தப்பான கருத்து. நம்ம அதுக்குள்ள எல்லாம் போக வேணாம். நம்ம கட்சி பிரச்சனையோட நம்ம நிப்பாட்டிக்குவோம். வணக்கம், நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்துல உள்ள தொண்டர்கள் எல்லாம் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து என்னன்னா, என்னோட அப்பா வந்து 72ல இருந்து மெம்பரு. ஆனா நான் வந்து இதுல இன்வால்வ்மெண்ட் இல்லாம கொஞ்ச நாள் தள்ளி இருந்ததுனால இப்போ ஒரு சமீப காலமா ஒரு 2005ல இருந்து நான் வந்து தமாகால இருந்தேன். தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருந்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் மாவட்ட செயலாளர்ல வந்து கொஞ்சம் அவங்களோட இதெல்லாம் வந்து பிடிக்காம திருப்பி அப்பாவோட மூலியமா மறுபடியும் நான் அதிமுகல இணைஞ்சிருக்கேன். இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருடம் மேல ஆயிடுச்சு. ஆனா இப்பதான் எனக்கு ஒரு 6 மாசம் முன்னாடிதான் எனக்கு மெம்பர் கார்டே வாங்கி கொடுத்தாங்க இங்க உள்ள நிர்வாகிகள். கட்சி மாற்று கட்சியில இருந்து வந்த எனக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். அது முதல் விஷயம். அது வந்து கொடுக்கல எனக்கு. சரி, இருந்தாலும் என்னோட வேலையை வந்து நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவங்க கூட இணைஞ்சு வேலை பண்ணிட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும். இதுல உள்ள என்ன விஷயம்னா, உள்ள அதாவது ஒரு பெரம்பூர் தொகுதிக்கு உள்ளே பாத்தீங்கன்னா மாவட்ட லெவல்லும் சரி, பகுதி லெவல்லும் சரி, வட்ட லெவல்லையும் ஒரு ஒருமித்த கருத்து கிடையாது யாருக்குமே. சார், நம்ம வந்து அப்போ நான் சொன்னது இப்பவும் அதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க வந்து சில விஷயங்களை வந்து தவறா சொல்றாங்க. ஒரு தாமாக்களும் எனக்கு இது கூட அது கொடுங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுங்க சார். இன்னைக்கு வந்து நம்மளுடைய கட்சி வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒற்றை தலைமை வரணுங்க சார். அதுதான் மெயின். நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய நிறைய அமைப்பு நிறைய பேர்ல வந்து நீங்க மட்டும்தான் நம்ம அடிமட்ட தொண்டர்ல வந்து நீங்க வந்து பல்ஸ் பாக்குறீங்க. மத்தவங்க எல்லாம் வந்து சும்மா மேலோட்டமா தன்னுடைய நீங்க சொல்ற மாதிரி சில பேர் வந்து ஜாதி மதம் எல்லாம் பாக்குறாங்க. ஆனா நீங்க வந்து ஒன்லி அடிமட்ட தொண்டர்கள் வந்து வரணும், பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும். அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருங்க சார். சத்தியமா நாங்க உங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க வந்து குரல் கொடுப்போம். நம்ம தலைமையை நீங்க சொல்ற தலைமைக்கு நாங்க கட்டுப்படுவோம். நீ வேற யார் பேச வேண்டியது இருக்குது? இதோட நம்ம நிறைவு செஞ்சிடலாம். RSP அடுத்த மீட்டிங்ல நீங்க பேசலாம். எனக்கு இன்னைக்கு அந்த நியூஸ் 18 இருக்குது, அது 7 மணிக்கு. இப்ப 6:45 நம்ம வந்து முடிக்கணும். இந்த நிகழ்ச்சிங்கிறது இன்னைக்கு பெரிய தொண்டர்களது வரவேற்பும் பங்களிப்பும் இருந்திருக்கு. 95 பேர் பேசணும்னு நம்மோட இணைஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேல சிஸ்டத்துல உள்ள கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. பல ஆயிரம் பேர் பேஸ்புக் லைவ்ல, யூடியூப்ல இதை வந்து பார்த்து இருக்காங்க. அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பதை போல ஒரு 100 ஆண்டுகளுக்கு அதிமுக வலிமையோடு விளங்குவதற்கு தொண்டர்களால ஒரு தலைமையை நம்ம உருவாக்குவோம். அது நானாத்தான் வரணும்னு இல்லை, நானும் அதுல போட்டியிடுவேன். ஆனால் இந்த தொண்டர்கள் மூலமாகத்தான் அந்த தலைமை என்பது உருவாகணும். தொண்டர்கள் நினைப்பதை செயல்படுத்தக்கூடிய தலைமையாக அது வந்து அமையணும். அந்த இடத்துல வந்து சசிகலாவும் இல்ல, OPS இல்ல, எடப்பாடியும் இல்ல. அதனால நாமே இந்த இயக்கத்தை வழிநடத்துவோம். ஒரு தொண்டர்களை ஒன்று திரட்டி அந்த மாற்றத்தை கொண்டு வருவோம். இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க அவங்கவுங்க பேசின பகுதி கிடைக்கும், அதை எல்லா நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணிக்கங்க.
அடுத்த நிகழ்வுங்கிறது வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு இருக்கும். உங்க நண்பர்கள் எல்லோரையும் இதுல கலந்து கொள்ள சொல்லுங்க. இந்த நிகழ்வுல கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.